Hi friends, welcome to Chemical Chemistry channel. இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கேல்குலேஷன்ஸ். ஸோ இந்த லெசனில் வந்து 5 மார்க் கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ அது வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, எம்பரிக்கல் ஃபார்முலா எப்படி ஃபைண்ட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, an acid found in tamarind on analysis shows the following percentage composition. ஃபர்ஸ்ட் வந்து 32% கார்பன் கொடுத்துருக்காங்க, 4% ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, 64% ஆக்சிஜன். ஃபைண்ட் த எம்பரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட். இங்கே வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எம்பரிக்கல் ஃபார்முலா வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 32% கார்பன் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு 4% ஹைட்ரஜன், நெக்ஸ்ட்டு 64% ஆக்சிஜன். ஸோ நமக்கு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து அதுக்கு எம்பரிக்கல் ஃபார்முலா வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் காலமில் எலமெண்ட், நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ், நெக்ஸ்ட்டு மாலிகுலர் மாஸ், நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், நெக்ஸ்ட்டு சிம்பிள் ரேஷியோ, நெக்ஸ்ட்டு சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, கார்பன், நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன், நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன். பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கார்பன் 32, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 64. நெக்ஸ்ட்டு மாலிகுலர் மாஸ். இப்போ கார்பன் இருக்குது, கார்பனுடைய மாலிகுலர் மாஸ் வந்து 12, நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் 1, நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் 16. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 32/12 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ 32/12. அப்போ இங்கே வந்து 4/1, அகைன் இங்கே 64/16. இப்போ இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2.66 கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4, அகைன் இங்கே வந்து 4, 16 4 64. இப்போ இதுக்கு சிம்பிள் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் ரேஷியோ அப்படிங்கிறப்போ இங்கே கிடைச்ச ஃபைன் பண்ண வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. 2.66, இங்கே 4, இங்கேயும் 4. இப்போது இங்கே கொடுத்துருக்க வேல்யூலே வந்து எது வந்து லீஸ்ட் நம்பராக இருக்குது பார்க்கணும். இது 4, இங்கே 4 இருக்குது, இங்கே 2.66ங்கிறத லீஸ்ட் நம்பர். ஸோ அப்போ கொடுத்துருக்க லீஸ்ட் நம்பரோட நம்ம இந்த சிம்பிள் ரேஷியோ வந்து டிவைட் பண்ணோம். அப்போ 4/2.66, அகைன் 4/2.66, இங்கே 2.66/2.66 இருக்கும். ஸோ அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 1, இங்கே இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1.5, இங்கே டிவைட் பண்ணும்போது நமக்கு இதுவும் 1.5 வரும். இங்கே வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படின்னும் போது இங்கே வந்து நம்ம வந்து முழு எண்ணாக எழுதணும், ஹோல் நம்பராக எழுதணும். ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து 1 கிடச்சிருக்கு. ஸோ அது 1 வந்து டபுள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2, நெக்ஸ்ட் 1.5 1.5 3, அகைன் நீங்கள் 1.5 1.5 3. இப்போ இதுக்கு கார்பனில் வந்து நமக்கு சிம்பிள் ரேஷியோ 2 கிடச்சிருக்கு, ஹைட்ரஜனில் 3, ஆக்சிஜனில் 3. இப்போ இதுக்கு வந்து எம்பரிக்கல் ஃபார்முலா வந்து எழுதணும். ஸோ அப்போ த எம்பரிக்கல் ஃபார்முலா இஸ், கார்பனுக்கு வந்து பார்த்தோம்னா 2 கிடச்சிருக்கு, அப்போ C2, ஹைட்ரஜனுக்கு 3, C2H3, ஆக்சிஜனுக்கு 3O3. ஸோ அப்போது நமக்கு கிடச்சிக்கூடிய எம்பரிக்கல் ஃபார்முலா C2H3O3. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தோன்னா, an organic compound present in vinegar has 40% carbon, 6.6% hydrogen, 53.4% oxygen. Find the empirical formula of the compound கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் வினிகர் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபைண்ட் ஆகிருக்கு, அதுக்கு எம்பரிக்கல் ஃபார்முலா வந்து ஃபைண்ட் பண்ணோம். முன்னாடி பார்த்த மாதிரியே தான் சேம் மெத்தடு. ஃபர்ஸ்ட் வந்து எலமெண்ட், பர்சன்டேஜ், அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல், சிம்பிளஸ்ட் ரேஷியோ, சிம்பிள் ரேஷியோ இன் ஹோல் நம்பர்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கிறோம், எலமெண்ட், நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ், நெக்ஸ்ட்டு அட்டாமிக் மாஸ், நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், நெக்ஸ்ட்டு simplest ratio, next simple ratio.
ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். பர்சன்டேஜ் கார்பன் 40 கொடுத்துருக்காங்க, இங்கே 6.6, இங்கே 53.4 கொடுத்துருக்காங்க. இப்போ கார்பன் அப்படின்னா அதோட அட்டாமிக் மாஸ் 12, ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜன் 16. சேம் அதே மாதிரி 40 டிவைடட் பை 12, 6.6 டிவைடட் பை 1, இங்கே 53.4 டிவைடட் பை 16. இப்போ இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 3.3, இங்கே அதே மாதிரி 6.6 கிடைக்கும், இங்கேயும் 3.3. இப்போ இதில் கிடச்சிருக்கக்கூடிய லீஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.3. அப்போ இந்த ஃபைன் பண்ணிக்கக்கூடிய வேல்யூவை 3.3ஆல் நம்ம வந்து இப்போ டிவைட் பண்ணோம். அப்போ 3.3 டிவைடட் பை 3.3, இங்கே 6.6 டிவைடட் பை 3.3, இங்கே 3.3 டிவைடட் பை 3.3. அப்போ அகெயின் இதை என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 1 கிடைக்கும், இங்கே 2, இங்கே 1. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.5 1.5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூ வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. அதனால் ஹோல் நம்பர் எடுத்துக்கிறோம். இங்கே கிடச்சிருக்கிறது எல்லாமே நமக்கு ஹோல் நம்பராக தான் கிடச்சிருக்கு. அதனால் சிம்பிள் ரேஷியோவில் 1 to 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது த எம்பெரிக்கல் ஃபார்முலா ஈஸ் கார்பன் எவ்வளோ கிடச்சிருக்கு 1. ஸோ அதனால் 1 வந்து போட வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் வந்து 2 கிடச்சிருக்கு. ஸோ CH2, ஆக்சிஜனுக்கு 1. ஸோ 1 போடலனால அங்கே வந்து 1 மாலிகுல் இருக்கிறதா மீனிங். அப்போ CH2O அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எம்பெரிக்கல் ஃபார்மில் வந்து ஃபைண்ட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். எம்பெரிக்கல் ஃபார்மில் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 மார்க்கில் வந்து கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.